வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன். டபுள் ஸ்ட்ராங்கா காஃபி குடிச்சா தான் காஃபி குடிச்ச மாரியே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல காஃபி இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். சித்த மருத்துவத்துல இந்த காஃபி கொட்டைய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்தம் களிப்பாகும் சீராக மெய்யிருகும் பித்தம் அதிகரிக்கும் பிற்போக்கில் மெத்தவுமே மூப்பை உண்டாக்கிவிடும் உண்ட பசி குன்றிவிடும் காப்பியது கொட்டை குணங்கான். இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக காப்பி குடித்தா நமக்கு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி வரும், நல்ல ஒரு மனசுக்கு ஒரு களிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுவே அதிகமாகும் போது நமக்கு நரம்பு தளர்ச்சி வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் டாஸ்மாக் முன்னால் போய் பாருங்கள், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி படத்துட்டு வரும். ஒரு கட்டிங் போட்ட உடனே அவங்களுக்கு கையெல்லாம் ஸ்டெடி ஆயிரும். இந்த காஃபி அடிக்ட் ஆனவங்களுக்கு நீங்கள் இதே ஒரு இயல்பை பார்க்கலாம். அவங்களுக்கு ரெகுலராக நல்லா அடிக்ட் ஆகி குடிச்சிட்டே இருக்கவங்களுக்கு அந்த காஃபி இல்லாமல் இருக்க முடியாது. அதை அடித்தா தான் அவங்களுக்கு அதை ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். வேலையே பார்ப்பாங்க, இல்லை தலைவலி ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமாக காஃபி குடிக்கிறவங்களுக்கு பசி இல்லாமல் ஆயிரும். ரொம்ப மந்தத்தை கொடுக்கும், அவங்களுக்கு பசி இருக்காது. காஃபி இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுருவாங்க. அதே மாதிரி தொப்பை ரொம்ப வரும். ஒபிசிட்டிக்கும் இந்த மாதிரி அதிகமாக காஃபி அடிக்ட் ஆகிறது ஒரு ரீசனாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து எப்போவுமே இளமையாக தோற்றம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க காஃபியை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். ஏன்னா காஃபி மூப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கிரே ஹேர் வர்றதுக்கும் காஃபி அதிகமாக குடிக்கிறது ஒரு ரீசனாக இருக்குது. உங்களுக்கு காஃபி கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னா லிமிட்டாக, அது ஃபில்டர் காஃபியாக இருந்தால் ஓகே தான். அதுவே அதிகமாக அது இன்ஸ்டன்ட் காஃபியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகள் ஆளாகும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சாகும் போது காஃபி குட்டை மட்டும் விதிவிலக்கா? கண்டிப்பாக அதுவும் அளவுக்கு அதிகமான விஷயம் தான். என்ன ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டபுள் ஸ்ட்ராங்காக காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அளவை குறைச்சிக்கிங்க.